திருக்கோவில் பெண் பணியாளர்கள் சந்திப்பு கூட்டம் மாநில பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் கொண்டுவர முடிவு. தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் சார்பில் திருக்கோவில்களில் பணியாற்றும் பெண் பணியாளர்களின் நலன், பணியிட பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால கோரிக்கைகள் குறித்து ஆலோசிக்கும் சந்திப்பு கூட்டம் சனிக்கிழமையன்று மாலை புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள நந்தவனத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புரசைவாக்கம் மகளிரணி செயலாளர் திருமதி பொன்னி வரவேற்புரையாற்றினார். சென்னை கோட்ட மகளிரணி செயலாளர் திருமதி விஜயலட்சுமி தலைமை வகித்தார். கூட்டத்தில் தலைவர் சிவகாமி திருக்கோவில்களில் பணியாற்றும் பெண் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக உரையாற்றினார். தொடர்ந்து கலந்து கொண்ட நிர்வாகிகள் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இக்கோரிக்கைகளை மாநில பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானமாக கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டது. மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி பெண்களின் எதிர்கால பொறுப்புகள் மற்றும் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மகளிரணி துணை செயலாளர்கள் அமிர்தா, ஹேமா, தீபா, எழும்பூர் புரசை பகுதி செயலாளர் கந்தவேல், சென்னை கோட்ட கொள்கை பரப்பு செயலாளர் கருணாகரன், செயலாளர் வெங்கடேசன், மாநில துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் துணைத் தலைவர் தனசேகர் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். கூட்டத்தில் நிறைவேற்ற முன்மொழியப்பட்ட முக்கிய கோரிக்கைகள்: பெண் பணியாளர்களுக்கு பணி நேரத்தை முறையாக நிர்ணயிக்க வேண்டும். கணினி பணியாளர்களுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் ஓய்வு நேரம் வழங்கப்பட வேண்டும். பெண் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் வரும் ஜூலை 26ஆம் தேதி நெல்லை மாநகரில் நடைபெறவுள்ள மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. மேலும் சென்னை முழுவதும் உள்ள திருக்கோவில் பெண் பணியாளர்கள் பேருந்துகள் மூலம் திரளாக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க ஏற்பாடு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் திருமதி ஜெயந்தி நன்றியுரை வழங்கினார்.